வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸ். அதுவும் ரீசெண்டாக கர்நாடகாவையே உலுக்குன ரொம்பவே கொடூரமான ஒரு வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கேஸில் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கேஸை கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு சரியா அக்டோபர் 26, 2025 கர்நாடக மாநிலம் பெங்களூரு. கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்க உத்தரஹள்ளி அப்படிங்கிற பகுதி. இந்த உத்தரஹள்ளி அப்படிங்கிற பகுதியில இருக்க ஒரு வீட்ல ஒரு பெண்ண மீட் பண்றதுக்காக ஒரு நபர் அன்னைக்கு அங்க வந்திருக்காரு. சரியா அக்டோபர் 26ஆம் தேதி அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா அந்த பெண்ண மீட் பண்ண வந்த அந்த நபர் வந்து அந்த பெண் கூட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ரீசெண்டா அவருக்கு இந்த ஊர்ல இருந்து வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. அதனால கடந்த ஒரு வாரமாவே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கல. இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு தான் அந்த உத்தரஹள்ளி அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்திருக்காரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ண மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே வந்திருக்காரு. உத்தரஹள்ளியில தான் அந்த பெண்ணுடைய வீடு இருக்கு. அப்படி அவர் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு பூட்டி இருக்கு. அந்த பெண் எங்க போனாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியவே இல்ல. உடனடியா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றாரு. அப்படி ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனுக்கு ரிங் போகுது. ஆனா அந்த பெண் வந்து அந்த ஃபோன பிக்கப் பண்ணவே இல்ல. இவரும் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபோன் ரிங் போகுது. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த ஃபோன எடுக்கல. இதனால அந்த வீட்டுக்கு முன்னாடியே ரொம்ப நேரம் நின்னு பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பிர்றாரு. அப்படி அவரு அந்த வீட்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோன் பண்ணது யார் அப்படின்னா, இவரு சீக்ரெட்டா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க அந்த பொண்ணுடைய அக்கா. அவங்க தான் இவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க சிஸ்டர் இவரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அன்னைக்கு அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, "என் சிஸ்டர் உங்க கூட இருக்காங்களான்னு?" சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நானும் நேத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சிஸ்டர் ஃபோன எடுக்கவே இல்ல. ஒரு வேள உங்க கூட இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்ல சொல்லியிருக்காங்க. இத கேட்ட அந்த நபருக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. நானே வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு 4, 5 நாள் கழிச்சு இப்ப தான் வந்திருக்கேன். வந்த உடனே உங்க சிஸ்டர மீட் பண்றதுக்காக தான் வீட்டுக்கு போனேன். ஆனா அந்த வீடு பூட்டி இருக்கு. ஃபோன் பண்ணாலும் அவங்க ஃபோன எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இத கேட்டோனே அந்த பெண்ணுடைய அக்காவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க சிஸ்டர் அவங்கள்ட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. கடந்த 2 நாளா அவங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஃபோன் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப இவரு கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணாலும், இவரும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டதா சொல்றாரு. மேலும் அந்த பெண்ணுடைய வீடு பூட்டி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கிளம்பி வரேன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிளம்பி வரேன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது, ஃபோன் வந்து ரிங் அடிக்கிற சவுண்ட் வீட்டுக்குள்ளேயே கேட்டிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபோன் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. மேலும் அந்த பொண்ணு வந்து இவங்க அக்காகிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வெளிய போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபோனும் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஃபோன் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்குது. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேள வீட்டுக்குள்ள தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதனால வீட்டுக்கு சைடுல போய் பார்க்குறாங்க. அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது தான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்குமே கரண்ட் ஷாக் அடிச்ச மாரி இருந்துச்சு. ஏன்னா அங்கருந்து பார்க்கும்போது பெட்ரூம் வந்து ஓப்பன்ல இருந்திருக்கு. அந்த ஜன்னல் வழியா இருந்து பார்க்கும்போது அவங்க பெட்ரூம் நல்லாவே தெரியும். அந்த பெட்ரூம்ல அவங்க பார்த்த காட்சி ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. என்ன அப்டின்னா, அவங்க சிஸ்டர் வந்து அவங்க ரூம்ல இருக்க சீலிங் ஃபேன்ல அவங்க சேலைய பயன்படுத்தி அவங்க உயிர அவங்களே எடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த காட்சிய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனடியா பக்கத்துல இருக்க சுப்பிரமணியபுரம் போலீஸ்க்கு தகவல் குடுக்குறாங்க. உடனடியா போலீஸும் அங்க வந்து பார்க்குறாங்க. அந்த பெண்ணுடைய உடல கீழ இறக்குறாங்க. இறக்கிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது தடயம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது, வீட்ல அவங்களுக்கு பெருசா எந்த தடயமும் கிடைக்கல. ஆனா, அந்த பெண்ணுடைய உடல்ல சில காயங்கள் இருந்திருக்கு. மேலும் கழுத்துல பயங்கரமா காயம் இருந்திருக்கு. இதிலிருந்து அவங்க உயிர அவங்களே எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் போலீஸுமே ஃபர்ஸ்ட்டு நெனச்சாங்க. ஆனா, இந்த கேஸ் பின்னாடி வேற மாரி ஒரு கொடூரமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு தெரியல. முதல்ல போலீஸ் இத ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு பதிவு பண்றாங்க. உடல மீட்டு அட்டாப்சிக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சிலாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அந்த உடல அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய அக்கா கிட்ட தான் அந்த உடல ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அக்கா அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே சொல்லி அனுப்புறாங்க. இறந்த அந்த பெண்ணுக்கு ஈம காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கருந்து தான் இந்த கேஸே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. கரெக்ட்டா 26ஆம் தேதி இந்த உடல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டாப்சிலாம் முடிஞ்சு உடல ஒப்படைச்சிடுறாங்க. அந்த பெண்ணுக்கு இறுதி காரியங்கள்லாம் 2 நாளா நடந்துகிட்டு இருக்கு.
சரியா அந்த பெண்ணுடைய உடல் கண்டுபிடிச்சு 2 நாள் கழிச்சு, சரியா 28ஆம் தேதி, சரியா அக்டோபர் 28, 2025 அன்னைக்கு போயிட்டு அந்த பெண்ணுடைய அக்கா ஒரு கம்ப்ளைண்ட்ட போலீஸ்கிட்ட குடுக்குறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இறந்து போன என்னுடைய சிஸ்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 16 வயது தான் ஆகுது. என்னுடைய சிஸ்டர் இறந்ததிலிருந்து அந்த பொண்ண வீட்லயே காணோம். மேலும் அவங்க அம்மா இறந்ததுக்கு கூட அந்த பொண்ணு வரல. இறுதிச் சடங்குல கூட அந்த பொண்ணு வந்து கலந்துக்கல. வீட்ல அந்த பொண்ணு தான் இருந்தா. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ண கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. என்னுடைய சிஸ்டர கொன்னுட்டு அவங்க பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க. என்னுடைய சிஸ்டரோட பொண்ணு இறுதி காரியங்கள்ல கூட கலந்துக்கல. மேலும் என்னுடைய சிஸ்டர கொன்னுட்டு அது ஒரு தற்கொலை மாரி செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. என்னுடைய சிஸ்டரோட இறப்புல சந்தேகம் இருக்கிறதாவும் சொல்லிட்டு அவங்க போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறாங்க. அந்த பொண்ண கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியபுரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. காணாம போனது 16 வயசு பொண்ணு. மைனர் பொண்ணு அப்படிங்கிறதுனால உடனடியா போலீஸ் இந்த கேஸ வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கிட்டு அந்த பொண்ண உடனடியா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கும்போது, அதிலிருந்து 2 நாள் கழிச்சு, அதாவது 28ஆம் தேதி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. சரியா அக்டோபர் 30, 2025 அன்னைக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அதாவது உத்தரகழிக்கு பக்கத்துல கக்கலிபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அங்க அந்த பெண்ணுடைய பாட்டி வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு 30ஆம் தேதி அந்த பொண்ணு வந்திருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. உடனடியா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுகிட்ட விசாரணை பண்றாங்க. போலீஸ் அந்த பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, போலீஸ் இங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க பாட்டிகிட்ட ஒரு சில விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் எங்க அம்மாவ கொலை பண்ணிட்டாங்க. என்னையும் கத்திய காட்டி மிரட்டுனாங்க. அதனால தான் நான் பயந்து போயிட்டு வீட்ல இருந்து ஓடி போயிட்டேன். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்தோனே அவங்க பாட்டி இத எல்லாத்தையும் அப்படியே போலீஸ்கிட்ட சொல்லிர்றாங்க. போலீஸ்க்கு இந்த பொண்ணு சொல்றத நம்புற மாரியே இல்ல. இருந்தாலும் தொடர்ந்து அந்த பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க கம்ப்ளைண்ட் குடுத்த இறந்து போன அந்த பெண்ணுடைய அக்கா அங்க வராங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள போலீஸ்கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பையன லவ் பண்ணியிருக்காங்க. அதனால என்னுடைய சிஸ்டர் வந்து இவள அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அவங்க 2 பேத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்ப இவ என்ன சொல்றான்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவ தான் என்னமோ பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்றாங்க. உடனே போலீஸ் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தீவிரமா விசாரணை பண்றாங்க. இதுல அந்த பொண்ணு உடனடியா அழ ஆரம்பிக்கிறாங்க. நடந்த மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளும் அதிர்ந்து போயிட்டாங்க. இப்படிலாம் கூட பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. அப்படி அந்த 16 வயசு பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்க உத்தரஹள்ளி அப்படிங்கிற பகுதியில தான் நேத்ராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. இந்த நேத்ராவதிக்கு 36 வயது ஆகுது. அவங்க கணவன பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கணவன் கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்படி அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய ரொம்ப பாசமா 2 பேருமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேத்ராவதிக்கு அவங்க கணவன் கூட அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த பிரச்சனையினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. கடந்த 5 வருஷமா கணவன பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கணவன பிரிஞ்சு வந்ததிலிருந்து நேத்ராவதி அவங்க மகள அவங்க கூட தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நேத்ராவதிக்கு அவங்க பொண்ணு மேல அவ்ளோ பிரியம். தான் பொண்ணுக்காக உயிர கூட குடுக்குற அளவுக்கு அவங்க பொண்ண ரொம்ப பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்துக்கு உயிர் நாடியா இருக்கிறது யாருன்னு கேட்டா நேத்ராவதி மட்டும் தான். ஏன்னா அந்த குடும்பத்துல குடும்ப தலைவர்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. நேத்ராவதி தான் அவங்க பொண்ண படிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து, ஒரு தாயா இருந்து அந்த பொண்ண நல்லபடியா படிக்க வச்சாங்க. இப்ப அந்த பொண்ணு 10வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்ராவதி அவங்க பொண்ணு மேல அளவு கடந்து பாசம் வச்சிருந்தாங்க. தான் பொண்ணு நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். பின்னாடி தான் பொண்ணு கஷ்டப்படாம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு பொண்ண வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பொண்ண வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில நெறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இருந்தாலும் அத எதையுமே பெருசா அவங்க பொண்ணுகிட்ட காட்டிக்கல. அவங்களுக்கு அவங்க பொண்ணு நல்லா படிக்கணும். ஒரு நல்ல வேலைக்கு போகணும். பின்னாடி அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இதுக்காக மட்டும் தான் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க நேத்ராவதி. அவங்களோட உலகம் எல்லாமே அவங்க பொண்ணு மட்டும் தான். நேத்ராவதி பக்கத்துல இருக்க ஒரு கம்பெனில டெலிகாலர் வொர்க்கிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி ஆஃபீஸ்க்கு போவாங்க. டெலிகாலர் வொர்க்க பண்ணி முடிச்சுட்டு, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுல கிடைக்கிற வருமானத்த வச்சு தான் தன்னுடைய பொண்ண நல்லபடியா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நேத்ராவதிக்கு பெருசா சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவங்க கூட பொறந்த அக்கா அனிதா மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க. மத்தபடி நேத்ராவதிக்கு அவங்க மகள் தான் அவங்களுக்கு எல்லாமே. நேத்ராவதியோட பொண்ணும் அவங்க அம்மாக்கு ஏத்த மாரியே அவங்க அம்மாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஸ்கூலுக்கும் நல்லபடியா போக ஆரம்பிச்சாங்க. நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்லயே புத்திசாலித்தனமான பொண்ணு அப்படிங்கிற பேரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மாக்கு எல்லா விதத்திலயும் ஒத்தாசையா இருந்தாங்க. அவங்க அம்மாவுடைய கனவ நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி லீவு நாள என்ஜாய் பண்றதுக்காக அவங்க அனிதா வீட்டுக்கு போவாங்க. அதாவது நேத்ராவதியோட அக்கா வீட்டுக்கு. அங்க போகும்போது நேத்ராவதியோட அக்காவான அனிதாக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவரு கூட பேசி பழகுறது வழக்கம். அப்படி அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது, அங்க இன்னொரு பையன் வர ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் 16 வயசு தான் ஆகுது. அந்த பையன் வந்து அந்த சொந்தக்கார பையனோட ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அதனால அவனும் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கான். நேத்ராவதியோட பொண்ணும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி போகும்போது அவங்க வாழ்க்கை வேற ஒரு பாதைய நோக்கி போக ஆரம்பிச்சது. அந்த பையன பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கும் இந்த பொண்ண பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதனால 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. நேத்ராவதியோட பொண்ணுக்கு வீடு, படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்தாங்க. இப்ப அதிலிருந்து வெளிய வந்த மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிடைச்ச மாரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இதனால அந்த பையன் கூட பழகுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பையனும் இந்த பொண்ணு மேல ரொம்ப அக்கறையா இருந்திருக்கான். இதனால இந்த ஃபீலிங்க அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் படிக்கிற வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பையன ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இவங்களும் நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேத்துக்குமே ஒரே வயசு அப்படிங்கிறதுனால நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் நேத்ராவதி தன்னுடைய பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும். பின்னாடி அவ லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் வந்துறக்கூடாது. இதுதான் தன்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் அவங்க பொண்ணும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பையன மீட் பண்ணதுக்கப்புறம், அது எல்லாமே சுக்கு நூறா உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா படிப்புல கொஞ்சம் கொஞ்சமா கோட்ட விட ஆரம்பிச்சாங்க. ஸ்கூலுக்கும் அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சாங்க. மேலும் அந்த பையனோட ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல லீவ் போட்டுட்டு காஃபி ஷாப், தியேட்டர், பீச் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இதனால படிப்பு மேல இருந்த ஆர்வம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனால 10ஆம் வகுப்புல அவங்க ஃபெயிலும் ஆயிட்டாங்க. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு, இந்த காதல் அப்படிங்கிற பேர்ல, அவங்களோட லைஃப அவங்களே கோட்ட விட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் படிப்பு அப்படிங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. அவங்களோட உலகம் ஃபுல்லாவே அந்த பையன் மேல தான். அந்த அளவுக்கு அந்த காதல்ல மூழ்கி போயிட்டாங்க. இந்த மாரி இவங்க 10வதுல ஃபெயிலா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நேத்ராவதி உடைஞ்சு போயிடுறாங்க. தான் பொண்ணு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இந்த மாரி ஆயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த மாரி டைம்ல தான் நேத்ராவதியோட பொண்ணு அடிக்கடி வந்து அந்த பையன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப நேத்ராவதி கேட்டிருக்காங்க, இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. நம்ம அனிதா ஆன்ட்டியோட பையனோட ஃப்ரெண்டு தான் இவரு. ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அவங்க கூட படிச்ச தோழிகள் நெறைய பேத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நேத்ராவதி இத பெருசா எடுத்துக்கல. ஆனா நாட்கள் போக போக அடிக்கடி அந்த பையன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். அப்படி அந்த பையன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறத நோட் பண்றாங்க நேத்ராவதி. அப்பதான் அவங்க அக்கா பையன்கிட்ட போய் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது தான் நேத்ராவதிக்கு ஷாக்கிங்கான சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது அவங்க பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவே வந்திருக்கு. இத தெரிஞ்சோனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாரி லவ் பண்றதுனால தான் அவங்க படிப்புல கோட்ட விட்டுட்டாங்க. மேலும் அந்த பையன பத்தி விசாரிக்கும்போது, அவன் ஸ்கூல் டிராப் அவுட்டா இருந்திருக்கான். 9வது வரையும் தான் படிச்சிருக்கான். அதுக்கு மேல ஸ்கூலுக்கே போகல. இப்ப பொண்ண லவ் பண்றது மட்டும் தான் வேலைய வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது நேத்ராவதிக்கு தெரியுது. அவன் லைஃப கோட்ட விட்டது மட்டும் இல்லாம, இந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேத்ராவதி நெனைக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றாங்கன்னா, உடனடியா அந்த பையன் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது அவன புடிச்சு திட்ட ஆரம்பிச்சாங்க. "இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. என் பொண்ணு கூட பேசவே கூடாது. அவ கூட பழகக்கூடாது. படிக்கிற வயசுல உங்க 2 பேத்துக்கும் என்ன காதல் வேண்டி இருக்கு. இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த பையன திட்டி அனுப்பிச்சர்றாங்க. இதுல இருந்து தான் நேத்ராவதியோட பொண்ணுக்கு நேத்ராவதி மேல கோவமே வர ஆரம்பிச்சது. அதுவரையும் அன்பு, பாசம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா இருந்தாங்க. இப்ப காதலனா அவங்க அம்மா திட்டி அனுப்பிச்சதுனால அவங்க மேலேயே கோவப்பட ஆரம்பிச்சாங்க. மேலும் அந்த பையன அனுப்புனதுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் கண்டுக்காம காதல்ங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்க. இதனால தான் நீ 10வதுலயே ஃபெயில் ஆயிருப்பன்னு" சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் "நீ யாரையும் மீட் பண்ண வேண்டாம். உனக்கு ஃப்ரெண்ட் யாருமே வேண்டாம். நீ வீட்டுக்குள்ளேயே இருன்னு" சொல்லிட்டு அப்படியே சொல்லிர்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட் பண்ணலாம். தோழிகள் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுக்கு நேத்ராவதி கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. நேத்ராவதியும் "சரி போ, சரி போயிட்டு வான்னு" சொல்லிட்டு அவங்களும் பர்மிஷன் குடுத்துடுறாங்க. சரியா அக்டோபர் 24, 2025 அன்னைக்கு ஒரு மால்ல உட்காந்து எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுறாங்க. அங்க பெண் தோழிகள்லாம் யாருமே வரல. நேத்ராவதியோட பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த 16 வயசு பையன் அங்க வந்திருக்கான். மேலும் அந்த பையன் கூடவே 3 பசங்கள வேற கூட்டிட்டு வந்திருக்கான்.
இப்ப இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, எங்க அம்மா இருக்கிற வரையும் நம்ம 2 பேரும் சேர முடியாது. உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம 2 பேத்துக்கும் தடையா இருக்கிறது எங்க அம்மா மட்டும் தான். நாளைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அம்மாக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. குடிச்சிட்டு அவங்க நேரமா தூங்கிருவாங்க. அதுக்கப்புறம் நான் கதவ திறந்தே வச்சிருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க. அங்க வச்சு எங்க அம்மாவ ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் பிளான் போட்டிருக்கு. பிளான் போட்டு அவங்க காதலன் உட்பட அந்த 3 பேத்துக்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி நாங்க நாளைக்கு வரோம்ன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிருக்காங்க. அடுத்த நாள் தான் அக்டோபர் 25. அன்னைக்கு அதே மாரி நேத்ராவதிக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கு. குடிச்சிட்டு அவங்களும் படுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நேத்ராவதிக்கு ஒரு ஆண் நண்பர் கூட பழக்கமும் இருக்கு. அவரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஆனா ரீசென்ட்டா அவருக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சதுனால அவரு அங்க போயிட்டாரு. அன்னைக்கு நேத்ராவதி குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. இவங்க பிளான் போட்ட மாரியே அந்த 4 பேரும் அங்க வந்திருக்காங்க. அதாவது இவங்க லவ் பண்ற பையன், அவங்க கூட 3 ஃப்ரெண்ட்ஸு. மொத்தம் 4 பேர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நேத்ராவதியோட பொண்ணு அந்த கதவ திறந்து விட்டுருக்காங்க. இந்த கேஸ்ல ஈடுபட்டவங்க எல்லாருமே மைனர் அப்படிங்கிறதுனால, எந்த ஆர்டிக்கல்லயுமே அவங்க பேர குடுக்கல. அதனால தான் 16 வயசு பையன், 16 வயசு பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கதவ திறந்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க 4 பேரும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹால்ல உட்காந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. என்ன பண்ணலாம்? நேத்ராவதிய எப்படி கொலை பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து நேத்ராவதிக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா, என்ன வெளிய சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா, அவங்க பொண்ணு கூட ஒரு பையன் நெருக்கமா உட்காந்துட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல. அடிக்கடி நேத்ராவதி தொரத்தி அனுப்பிச்ச அந்த பையன் தான். இப்ப அந்த பையன் அந்த பொண்ணு கூட நெருக்கமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நடுராத்திரியில இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவன பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "உன்ன இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் பொண்ண மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்க. இங்கேருந்து கிளம்பி போன்னு" சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணு கூட உட்காந்துட்டு இருப்ப. உடனடியா இந்த வீட்ட விட்டு வெளிய போன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பையன் கையில ஒரு ஃபோன் வச்சுட்டு இருந்தான். அதையும் புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இத கேட்டோனே அங்க இருக்க எல்லா பசங்களுமே பயந்துடுறாங்க. உடனடியா இவன் கூட்டிட்டு வந்த அந்த 2 பசங்க ஓடி போய் நேத்ராவதியோட கைய புடிச்சுக்கிறாங்க. நேத்ராவதி கொஞ்சம் போதையில வேற இருக்காங்க. அப்ப நேத்ராவதியோட பொண்ணும், அந்த காதலனும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு துண்ட எடுத்து அவங்க கழுத்துல போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கழுத்துல போட்டு கொடூரமான முறையில 2 பேரும் சேர்ந்து நெரிச்சிருக்காங்க. இதுல நேத்ராவதி அவங்கள்ட்டருந்து தப்பிக்க முடியாம அதே இடத்துல துடிதுடிச்சு உயிர விட்டுருக்காங்க. இப்போ ஒரு கொலைய பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையில ஈடுபட்ட எல்லாத்துக்குமே 16 வயசு தான். அதுல அந்த பொண்ணுடைய காதலன் கூட்டிட்டு வந்த பையன்ல ஒரு பையனுக்கு வெறும் 13 வயசு தான் ஆயிருக்கு. இவங்க எல்லாரும் நேத்ராவதிய கொலை பண்ணோனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, இத ஒரு சூசைட் மாரி செட்டப் பண்ணிரலாம். அப்பதான் இதுலருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இறந்து போன நேத்ராவதியோட உடல இழுத்துக்கிட்டு பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க பீரோல இருந்த நேத்ராவதியோட சேலையவே எடுத்து ஃபேன்ல மாட்டுறாங்க. ஃபேன்ல மாட்டி சுருக்கு போட்டு அவங்களே இறந்த மாரி, நேத்ராவதியோட இறந்த உடல் எடுத்து அந்த சுருக்குல மாட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிர அவங்களே தானா எடுத்துக்கிட்டு இறந்த மாரி ஒரு செட்டப்ப கிரியேட் பண்ணிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அந்த 3 பசங்களும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிர்றாங்க. ஆனா நேத்ராவதியோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்க லவ் பண்ற பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிர்றாங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணு அங்க தங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் நேத்ராவதியோட அக்கா வந்து அந்த உடல பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்ல தகவல் குடுத்துருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் நடந்த மொத்த உண்மையும் வெளிய வந்திருக்கு. நேத்ராவதிக்கு இறுதிச் சடங்கு நடக்கும்போது, அவங்க பொண்ணு அவங்க காதலனோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பாட்டி வீட்டுக்கே வந்திருக்காங்க. பாட்டி வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து தான் எங்க அம்மாவ கொன்னுட்டாங்க. இந்த விஷயத்த வெளிய சொல்லிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னைய கத்திய காட்டி மிரட்டுனாங்க. அதனால தான் நான் வெளிய சொல்லாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்ல போய் இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றது எதுவுமே நம்புற மாரி இல்ல. மேலும் இறந்து போன நேத்ராவதியோட அக்கா அனிதாவும் போலீஸ் கிட்ட இவங்க லவ் பண்ற விஷயத்த பத்தி சொல்லிட்டாங்க. அப்புறம் போலீஸ் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கும்போது தான் நடந்த மொத்த உண்மையும் வெளிய வந்திருக்கு. இந்த பொண்ணு தான் பக்காவா பிளான் போட்டு சொந்த அம்மாவையே கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க. இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே கைது பண்றாங்க. எல்லாருமே மைனர்ஸ் அப்படிங்கிறதுனால போலீஸ் வந்து இந்த கேஸ வந்து ரொம்ப சீக்ரெட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இவங்க எல்லாருமே இப்ப சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அங்க இவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து கொஞ்ச நாள்ல இவங்க வெளிய வந்துருவாங்க. ஆனா தான் பொண்ணு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு கனவோட வாழ்ந்துட்டு இருந்த நேத்ராவதியோட கனவு கோட்டை அப்படியே இடிஞ்சு போயிருச்சு. ஸ்கூல் படிக்கிற வயசுல காதலுங்கிற பேர்ல கண்மூடித்தனமா இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. இந்த காதல்னால தன்னுடைய அம்மாவையே கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. இந்த வயசுல இந்த பொண்ணுக்கு வந்தது ஒரு காதலே கிடையாது. அத இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க தன்னுடைய அம்மாவையே கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த இடத்திலேயே அவங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
அவங்களுக்காக இருந்த ஒரே ஜீவன கொலை பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கேஸ் விசாரணை போயிட்டுருக்கு. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.